இப்போ எக் ஃப்ரீசிங் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு ஒரு 15-20 எக்காவது இருந்தால் தான் அதை உரைய வச்சு திரும்ப அதை வந்து நம்ம அந்த உரை நிலையிலேருந்து வெளில கொண்டு வர்றப்ப பாதிக்கு பாதி தான் நமக்கு வந்து பயன்படும். எந்த வயசுக்குள்ள பண்ணிடணும்? என்னோட ஏஜ் அதிகமாகிறப்ப அந்த கருமுட்டையினுடைய குவாலிட்டியால் கரு உருவானா கூட மிஸ்கரேஜ் ஆகலாம். ஓரளவு சாதிச்சுட்டேன், ஓகே இனிமேல் நான் என் வாழ்க்கையை பார்க்கலாம், எனக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப இது வந்து ஒரு பெண்ணுடைய குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து தடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த எக் ஃப்ரீசிங் அப்படின்றது வருது. இதை பற்றி பார்க்கும்போது இந்த ஒரு நடிகை பண்ணாங்க, இந்த ஒரு பிரபலம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆட்கள் ஏதோ ஒரு தொழில் யாரோ ஒருத்தவங்க பேர் சொல்லும்போது இது எல்லாராலையும் பண்ண முடியுமா, அதற்கு ஏற்ற மாதிரியான விலை தான் இது இருக்குமான்றது ஒரு கேள்வியாக வைக்கும். பெண் குழந்தை பிறக்கும் போதே ஓவரி வந்து ஃபார்ம் ஆகிடும். பிறக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் 3 மில்லியன் கருமுட்டை உள்ளே இருக்கும். ஆனால் ஏஜ் ஆகிட்டே வரும்போது வந்து ஒரு 3 lakhs கிட்ட தான் இருக்கும். அப்போ அது ஒரு லிமிட்டேஷன் பெண்களுக்கு மட்டும் வரும். சக்ஸஸ் ரேட்ன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 50% வரை நமக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பேக்கப் பிளான் 100% ஷியோர்னு சொல்ல முடியாது. ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட வெயிட், இது எல்லாமே வந்து கருமுட்டையை வந்து பாதிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு எக் ஃப்ரீசிங் நான் போகிறேன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 3 months to 6 months என்னுடைய ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா நான் எக் ஃப்ரீசிங் போகிறப்ப எக் நம்பர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும், குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கும். மேம் வணக்கம். வணக்கம் மேம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஒரு சில நியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது அதிகபட்சமாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான துறையில், அதாவது சினிமா துறையில் இருக்க நடிகைகளாக இருக்கட்டும், நிறையா பேர் வந்து இந்த எக் ஃப்ரீசிங் பண்ணலாமா, பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வரும்போது சாதாரண மக்களுக்கு ஒரு கேள்வி வருது, எக் ஃப்ரீசிங்னா என்ன, அதனால என்ன பலன், இல்லை அதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்ற ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் எக் ஃப்ரீசிங்னா என்ன? ஒரு பெரிய ஒரு அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எதனால இப்போ இந்த எக் ஃப்ரீசிங்கிறது பண்ணுறாங்க, எதுக்கு, அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே அதோட அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே அந்த ஓவரி வந்து ஃபார்ம் ஆகிடுது. அதனால தான் ஒரு தாய் ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அது வந்து அவங்க அம்மா, அவங்க அதாவது கிராண்ட் மதரோட, அவங்க பாட்டியோட டைரக்ட்லி ரிலேட்டட், பிளட் ரிலேட்டடாக இருக்கும். அதாவது தாயுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு அந்த முட்டைப்பையில் ஒரு எக்காக அது இருந்திருக்கும் அந்த குழந்தை. ஸோ அந்த மாதிரி அது அத்தனை வருஷமாக ஒரு கருமுட்டை ஒரு பெண்மணியோடைய உடலில் பிறக்கும் போதே வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, பிறக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்சம் 3 மில்லியன் கருமுட்டை உள்ளே இருக்கும். ஆனால் as the days goes, அந்த ஏஜ் ஆகிட்டே வரும்போது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அந்த பியூபர்ட்டி, அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு தான் எக்கு வந்து வெளில வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% தான் இருக்கும். முன்னாடி இருந்து அந்த 3 மில்லியன்லேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு 3 lakhs கிட்ட தான் இருக்கும் ஏஜ் அட்டன் பண்ணும்போது. ஒவ்வொரு மாதமுமே ஒரு 10 எக்கு ரெடி ஆகும். ஆனால் நம்ம பாடி வந்து அதில் ஒரே ஒரு எக்கு தான் செலக்ட் பண்ணும். நல்ல கருமுட்டை எதுவோ அது ஒன்று தான் செலக்ட் ஆகும், மற்றதெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடும், வேஸ்ட் ஆயிரும். அதெல்லாம் அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ அப்போ ஒரு பெண்மனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 400 எக்கு தான் பயன்பாட்டுக்கு வரும். ஒரு எக்காக ரிலீஸ் ஆகி எதர் அது குழந்தையாக மாறும், அப்படி இல்லைன்னா அது பீரியட்ஸாக கிளியர் ஆகிடும். அப்போ என்னென்னா நமக்கு ஆல்ரெடி ஸ்டோரேஜ் வந்து லிமிட்டட் அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ அப்போ இந்த 400 சைக்கிள்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பிளான் ஃபார் யுவர் பேபி. அப்போ அது ஒரு லிமிட்டேஷன் பெண்களுக்கு மட்டும் வருது. இப்போ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பயும் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து எவ்ரி 90 days புது ஸ்பெர்ம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அவங்களுடைய குழந்தையை பெற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய லிமிட்டேஷனாக இருக்காது. பட் ஆனால் ஃபீமேல்ஸ்க்கு இது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. எந்த துறையை எடுத்தாலுமே அதில் ஒருத்தர் வந்து கால் பதிச்சு அவங்க முன்னேறி வர்றதுக்கு 10 to 20 வருஷம் ஆகும். ஸோ அந்த டயத்தில் என்னால் வேறு எதையுமே சிந்திக்க முடியாது அப்படின்னு இருக்கப்ப அப்போ எனக்கு வந்து ஒரு கிளாக் வந்து இங்கே ஆல்ரெடி டிக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு எக்காக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நான் ஓரளவு சாதிச்சுட்டேன், ஓகே இனிமேல் நான் என் வாழ்க்கையை பார்க்கலாம், எனக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப ஆல்ரெடி என் ஏஜ் வந்து ஒரு 35, 36னா ஷியோராக என்கிட்ட இருக்கக்கூடிய எக்கோட நம்பர் வந்து கம்மியாயிடுது. ஸோ த லெஸ்ஸர் த நம்பர் ஆஃப் எக்ஸ், எனக்கு வந்து குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு கருமுட்டை வர்றதுக்கான வாய்ப்பு குறையும். அந்த கருமுட்டை வந்தாலும் அது எந்தளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது தெரியாது. மூணாவது, என்னோட ஏஜ் அதிகமாகிறப்ப அந்த கருமுட்டையினுடைய குவாலிட்டியால் கரு உருவானா கூட மிஸ்கரேஜ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த வயதான ஒரு கருமுட்டையிலேருந்து வரலாம்.
ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு தான் இது வந்து ஒரு பெண்ணுடைய குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து தடுக்கக்கூடாது. ஒரு கரியர் ஓரியன்ட் விமன் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சாபம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த எக் ஃப்ரீசிங் அப்படின்றது வருது. ஸோ அப்போ எக் ஃப்ரீசிங்கில் என்ன பண்ணுறோம்? எப்படி நம்ம ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணுறோமோ அதே தான். இதில் வந்து குழந்தையாக உருவாகிறதுக்கு பதிலாக டெஸ்ட் டியூப்பு எக்கு, அவ்வளோதான் அந்த டிஃப்ரென்ஸு. இதே மாதிரியே எப்படி நம்ம ஐவிஎஃப் போகிறோமோ அது மாதிரி எல்லாமே நாங்கள் செக் பண்ணுவோம். ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணுவோம், கர்ப்பப்பை முட்டைப்பை எல்லாமே செக் பண்ணிட்டு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கருமுட்டைகள் நிறைய வர்றதுக்கு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். இப்போ எக் ஃப்ரீசிங் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு ஒரு 15-20 எக்காவது இருந்தால் தான் அதை உரைய வச்சு திரும்ப அதை வந்து நம்ம அந்த உரை நிலையிலேருந்து வெளில கொண்டு வர்றப்ப பாதிக்கு பாதி தான் நமக்கு வந்து பயன்படும். அது கருமுட்டையை வந்து திரும்ப நம்ம அவங்க அந்த அணுக்களோடு சேர்த்து அது கருவாக உருவாகி வர்றப்ப இன்னுமே ஒரு பாதி தான் நமக்கு ரெடி ஆகும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 20 எக்காவது நம்ம வந்து எடுத்தோன்னா தான் நம்மளுடைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி மேபி ஒரு 35 வயசுக்கு முன்னாடியே நம்ம வந்து கருமுட்டை நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸை கொடுத்து எக்கு நிறைய வருது அப்படின்னா அந்த எக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே உரைய வச்சுருவாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா நடிகைகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து பெரிய ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸில் இருக்கவங்களாக இருக்கலாம், இல்லைனா இன்னும் வந்து எனக்கான ஒரு பர்சனை வந்து நான் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் இருக்கலாம், இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நினைக்கும் போது நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நமக்கு குழந்தை கிடைக்காதே அப்படின்ற ஒரு இயக்கத்துக்கான ஒரு வடிகாலாக தான் இப்போ இந்த சோஷியல் எக் ஃப்ரீசிங் லீகலி அப்ரூவ்டு. இது வந்து சட்டப்படி அரசே வந்து இந்த உதவியை வந்து இந்த இது சட்டப்படி ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் எந்த பெண்மணி வேணாலும் என்னோடய எக்கை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தட் இஸ் லீகல். அது வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகும். அவங்க விருப்பப்படி அவங்க வந்து அதை செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 10 இயர்ஸ் இல்லை 10+ இயர்ஸ் அவங்க வந்து அதை ஸ்டோரேஜ் எந்த வயசுக்குள்ளே பண்ணிடணும் நம்ம? யூஸ்வலாக நல்லா எக்கு குவாலிட்டி ஆஃப் நல்லா எக்கு நிறைய எக்கு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 35க்கு முன்னாடி அதை பிளான் பண்ணிடணும். அதுக்கு மேலே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எக்கோட அந்த தரம் வந்து குவாலிட்டி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிடும். நம்பர் ஆஃப் எக்ஸு இதே ஊசி போடுவோம், ஆனால் எவ்வளோ எக் நமக்கு வரும் அப்படின்றது கம்மியாயிடும் 35க்கு அப்புறம். அதனால தான் ஐவிஎஃபோட சக்ஸஸே 35 கீழே இருக்கவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும். அதுக்கு மேலே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ரேட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 40 வயசில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா 5% தான் ஐவிஎஃப்பில். அதே ஒரு 28-29 வயசில் இருக்க பெண்மணிக்கு பார்த்திங்கன்னா 80% இருக்கும் சக்ஸஸ் ரேட். ஸோ அந்த அளவுக்கு அந்த கருமுட்டையினுடைய குவாலிட்டியை பொறுத்து சக்ஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் இப்போ அதுக்கான எக்ஸ்பைரி டேட் ஏதாவது இருக்குது? இப்போ கருமுட்டை எடுக்கிறோம்னா இது இவ்வளோ நாட்களுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும், இல்லை இவங்க வந்து லாங் லாஸ்டிங் அதை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் இல்லையா, அது ஒரு உரை நிலைக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னா மினிமம் 10 இயர்ஸ், அதுக்கு மேலே நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் அதை வந்து உரைய வைக்கலாம். அந்த டெம்பரேச்சரில் கரெக்டாக அதை வந்து இது பண்ணுற வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்கிறதில்ல. ஸோ 10 to 20 இயர்ஸ் கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. மேம் அதே மாதிரி இப்போது நம்ம சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பர்சனலுக்காக இந்த மாதிரி எக் ஃப்ரீசிங் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு மேண்டேட்டரி அதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்களா மேம்? இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ண சொல்லுவோன்ற மாதிரினா அது எதுக்கெல்லாம் பண்ண சொல்லுவோம்? கரெக்ட், இது நல்ல கேள்வி. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேயே கேன்சர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு கேன்சருக்கே உங்களுக்கே தெரியும், ஆப்ரேஷன் பண்ணுவோம், அப்புறம் வந்து அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லே ரேடியேஷன் கொடுப்போம், அப்புறம் கீமோதெரப்பி அந்த மருந்துகள் கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, எப்பயுமே இந்த கேன்சர் மருந்துகள் போயிட்டு நம்ம உடம்புல எதெல்லாம் வேகமாக செல்ஸ் வந்து மாறிக்கிட்டே வருதோ அந்த செல்லெல்லாம் நல்லா பாதிச்சிடும். அதை தான் கேன்சர் செல் வேகமாக வளருது இல்லையா, ஸோ அதை வந்து போய் அதை சாகடிக்கும் பொழுது இந்த செல்லையும் சேர்த்து சாகடிக்கும். அதில் எதாவது வரும் அப்படின்னா தோல் ஃபாஸ்ட்டாக மாறும், அடுத்து குடல் இன்டெஸ்டைன் அது ஃபாஸ்ட்டாக மாறும். அதே மாதிரி தான் இந்த அணுக்கள் ஓவம் இல்லை ஸ்பெர்ம், ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ ஒரு 8 சைக்கிள் கீமோதெரப்பி அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அதோட முடிவில் பல எக்கு வந்து அப்படியே செத்து போயிடும், யூஸ் ஆகாது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எவ்வளோ எக்கு எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அவங்களுக்கு ஐவிஎஃப் மூலமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் ஃபுல்லாக எல்லாமே ஒட்டி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதே மாதிரி எக் எடுத்து வச்சுருவோம். ஏன்னா ஆப்ரேஷன் அப்போ மேபி அந்த கருமுட்டை பையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி வரலாம், சுச்சுவேஷன் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை ஆப்ரேஷன் பண்ணுறப்பே ரத்த ஓட்டம் குறைபாட்டால் ஃபர்தராக எக்கே வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய நோயினாலேயே நம்ம வந்து அவங்களுக்கு நாங்களே அட்வைஸ் பண்ணுவோம், எக் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஈவன் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய
தன் எதிர்ப்பு நோயின்னு சொல்கிறது. நம்ம உடம்புல உள்ள சர்க்கிளை அதுவே அழிச்சிக்கிட்டே இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி, ருமட்டாய்டு மட்டும் கிடையாது, அது மாதிரி வேறு சில எஸ்எல்இ அது மாதிரி அதுலேயே சிவியர் டிசீசஸ் இருக்குது. அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளும் அப்படி தான். இந்த எக்கு எல்லாம் போய் வந்து அது பாதிக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து முன்னாடியே நம்ம வந்து எக் ஃப்ரீசிங் பண்ணிவிடுங்க அப்படின்றது சொல்லுவோம். நம்ம இது சாமானியர்களும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பலரும் ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து இதை பற்றி பார்க்கும்போது இந்த ஒரு நடிகை பண்ணாங்க, இந்த ஒரு பிரபலம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆட்கள் ஏதோ ஒரு தொழிலை யாரோ ஒருத்தவங்க பேர் சொல்லும்போது இது எல்லாராலையும் பண்ண முடியுமா, அதற்கு ஏற்ற மாதிரியான விலை தான் இது இருக்குமான்றதே ஒரு கேள்வியாக வைக்கிறாங்கல்ல. இது கட்டாயமாக ஒரு அவசியமான கேள்வி. ஏன்னா இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரீசிங்க்கு என்ன சார்ஜஸ் ஆகும் அப்படின்னா ஒரு 2 lakhs உள்ளே தான் ஆகும். டிபெண்ட்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ 2 lakhsன்றது இன்றைக்கி பொறுத்தவரை ஒரு பெரிய அமௌண்ட்டாக சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. நான் தான் சொல்லுவேன், இப்போ இருக்கிற பெண்கள்லாம் கோல்டு விலை மேலே போனதுனால நம்ம அபிராமி அம்மன் வந்து சந்திரன் வரலன்னு சொல்லிட்டு அமாவாசை அன்றைக்கி காதில் இருக்க தோடு எடுத்தபடி ஒரு வீசி போடுவாங்க, போட்டால் அப்படியே சந்திரன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் அப்படி தோடு எடுத்து போட்டால் போதும், அந்த காசுலேயே ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிடும்னு நான் சும்மா ஜோக்காக சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அது மாதிரி 1.5 to 2 lakhs கம்ப்ளீட் ஃப்ரீசிங். ஆனால் மந்த்லி ஸ்டோர் பண்ணணும்ல? மந்த்லி இல்லை, யூஸ்வலாக வந்து இது வந்து பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. 3 years பேக்கேஜ் இல்லை 5 years பேக்கேஜ் அது மாதிரி கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 10,000லேருந்து 20,000 30,000 அது மாதிரி டிபெண்ட்ஸ் எங்கே பண்ணுறாங்களோ. பட் அஃபோர்டபுள் தான். நான் என்னை கேட்டிங்கன்னா ஷியராக அஃபோர்டபுள். ஸோ அதனால் நிறைய பண்ணுறது, நீங்கள் வெளில வர்றது ஏன் வருதுன்னா அவங்களாம் பிரபலமானவங்களாக இருக்கிறதுனால அது வெளில தெரியுது. அதே நார்மலாக இருக்கிறவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் நிறைய பேர் வந்து இதை வந்து ஆப்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அஃபிஷியலாகவே கவர்மெண்ட்லேருந்து பண்ண சொல்ல, இல்லை இதுக்கு ஏதாவது லீகலாக வந்து ப்ரொசீஜர் இருக்குது, இல்லை இது இல்லீகல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இல்லை இது வந்து சட்டப்படி அரசே வந்து இந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு தே கேன் ஆப்ட். நீங்கள் வந்து ஏன்னா இப்போ ஒரு பயம் வந்துடும், நான் இப்போ இது எப்போ நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ நான் என் குழந்தைய பெற்றுக்க போகிறேன், இல்லை என்னுடைய குழந்தை எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பெண்களுக்கு வந்துடும். அந்த ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு. சரி இப்போதைக்கு நம்ம கரியரில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். அப்போ நமக்கு ஒரு இதெல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃப்ரீ ஆகிறப்ப ஷியோராக ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லை ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்னா டெஃபினட்டாக நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 years நம்ம அதுக்காக வந்து செலவழிக்க வேண்டியிருக்கு. சரகசின்னு போகிறோன்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட்டு. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டோடைய ரூல் பார்த்திங்கன்னா அல்ட்ரூயிஸ்ட் சரகசி, அதாவது டெஃபினட்டாக இவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்க மட்டும்தான் சரகசிக்கே போக முடியும். மற்றவங்கலாம் அவங்கவுங்க பேபி அவங்கவுங்க தான் சுமந்தாகணும். அப்போ அதுக்குன்னு நீங்கள் ஒரு வருஷமா 2 வருஷமா வைக்கணும்ல. ஸோ அந்த 2 years உங்களால் எப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீ பிரேக் கிடைக்குதோ அது வரைக்கும் உங்கள் எக்கு அதே வயசில் இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆகும், ஆனால் உங்கள் எக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க எக்குக்கு வயசாகாது. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து என்ன மேம், இப்போது எக்குக்கு வந்து வயசு ஆகாது, ஆனால் நம்மளோட ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல மேம். ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது நம்ம உடலில் வந்து அந்த எக்கு மட்டும்தான் வந்து அதுக்கான ஆக்டிவில் இருக்குமே தவிர்த்துட்டு மித்த பாகங்கள் எல்லாமே வயசு அது வந்து மாற மாற அதற்கான தன்மை மாறும்போது அப்போ அதை தாங்குகிற சக்தியோ அதற்கான தாங்குகிற வழியோ இருக்குமா? அதுவும் நல்ல கேள்வி தான். ஆக்சுவலாக நம்ம உடம்புல வந்து அப் டு பீரியட்ஸ் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பீரியட்ஸ் 45 years பெனோபாஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸு பீரியட்ஸ் ஹார்மோனு அவங்க ஹார்ட்டு லிவர் லங்ஸு எல்லாத்தையும் ரத்த குழாயெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக பாதுகாக்கும். அதோட ஒர்க் அது மெயினாக வந்து எதுக்குன்னா ப்ரெக்னென்சி சப்போஸ் வருது அப்படின்னா அந்த பேபிக்கு வந்து நல்லபடியாக பிளட் சப்ளைலாம் போகணும்னா எல்லா ரத்த குழாயும் நல்லா இருக்கணும், ஹார்ட்டு நல்லா வேலை செய்யணும், லங்ஸ் நல்லா வேலை செய்யணும், அதெல்லாம் அது பர்ஃபெக்டாக பண்ணும் பீரியட்ஸ் வர வரைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒரு 40 years 45 yearsல கூட ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராது. அஃப்கோர்ஸ் 40+ ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப சுகர் வரலாம், பிபி வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனைகள் வராது, நல்லபடியாக இருக்கும். பட் கர்ப்பப்பையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏஜ் ரிலேட்டட் என்னென்னா அந்த ஃபைப்ராய்டு கட்டிங்க வர்றது, அதே மாதிரி அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கர்ப்பப்பையே புண்ணாகி வீங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏஜ் அதிகமாகும்போது ஒருத்தருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் ஃபைப்ராய்டெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். 10 பேரில் 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற ஒரு 10 பெண்மணிகளை கூப்பிட்டு நான் இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணுறேன்னா 3 பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்கும். ஆனால் எல்லா ஃபைப்ராய்டும் வந்து பிரச்சனை பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது எவ்வளோ பெருசு இருக்குது, அது என்ன வந்து எந்த இடத்துல இருக்குது, அதை பொறுத்து அவங்களுக்கு அது பிரச்சனைகள். யூஸ்வலாக ஃபைப்ராய்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை பண்ணலாம். என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட்டில் இருக்க யூரின் பேசேஜை இது பண்ண அழுத்தும், அப்படி இல்லைன்னா மோஷன் பேசேஜ் அழுத்தலாம், இல்லைனா நரம்புல அழுத்தும் போது சிவியர் பெயின் வரலாம். இப்போ சப்போஸ் உள் பக்கம் அந்த ஃபைப்ராய்டு இருக்குன்னா அதிகமான ப்ளீடிங், இல்லை ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கிறது, நடுவில் அதிகமான வலி கொடுக்கும் பீரியட்ஸ் டயத்தில், இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணும். சில பேருக்குலாம் ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா 3 கிராம்லாம் இருக்கும். இந்த ஃபைப்ராய்டு அதிகமாக ப்ளீட் ஆகி அப்புறம் நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது தெரியும் ஒரு குட்டி ஃபைப்ராய்டு ஆனால் உள்ளே உட்காந்துருக்கும், அது இவ்வளோ ப்ளீடிங் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரியான ஃபைப்ராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே 40+ அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் சக்ஸஸ் ரேட்டுன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குல்ல இப்போ. அப் டு ஒரு 50% இந்த எக் ஃப்ரீசிங்னால திரும்ப அந்த ஃப்ரீஸ் பண்ண எக்கை உரைய வச்ச எக்கை வந்து திரும்ப வந்து நார்மல் ஆக்கி தாயிங் ப்ராசஸில் அந்த திரும்ப நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து திரும்ப அதை கருவாக ஃபார்ம் ஆகிறப்ப 50% வரை நமக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பேக்கப் பிளான், 100% ஷியோர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் இருக்காங்க, ஒரு சினிமா நடிகையே இருக்காங்க, அவங்க வந்து கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கப் பிளான் தான். அதுக்காக அவங்களுக்கு கல்யாணம் ஆனதும் அந்த கருமுட்டையை தான் யூஸ் பண்ணணும், அது மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கணும், அப்படி கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஏ பேக், ஒரு டெபாசிட் பண்ண மாதிரி. கருமுட்டை இருக்கிறத எடுத்து 400 கருமுட்டை இருக்குது, ஸோ ஒரு 10-20 எடுத்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா பீரியட்ஸ் வரப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வந்துட்டு தான் இருக்கும். சப்போஸ் அதிலே அவங்களுக்கு நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா ஃபைன், அதை தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஏ டெபாசிட், அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த கருமுட்டையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதையோட செக் பண்ணுவீங்களா மேம்? அதோட அந்த வெயிட்டாக இருக்கட்டும், இல்லை அதோட தரமாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியாக இருக்கான்றத பார்க்கணும்ல. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கா? இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருக்க கூடாது. அதாவது இப்போ ஸ்டார்டிங்கிறதே ஒருத்தவங்க ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கலாம், இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கலான்றப்போ அது அந்த கருமுட்டையை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அந்த இடத்துல? ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட வெயிட்டு, இது எல்லாமே வந்து கருமுட்டையை வந்து பாதிக்கலாம். பட் ஸ்டில் ரொம்ப பெருசாக வந்து அதெல்லாம் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கும்போதே கருமுட்டையை வந்து ஒரு 15-20 எக்காவது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம். ஸோ அப்போ தான் அதில் ஏதாவது ஒரு 5 பேபியாவது நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அது டேமேஜ் ஆன எக்கெல்லாம் அந்த ஃப்ரீசிங் ப்ராசஸில் இன்னுமே கூட ஃபர்தராக வந்து வேஸ்ட் ஆயிரும். பட் அஃப்கோர்ஸ் இப்போ ஒருத்தருக்கு எக் ஃப்ரீசிங் நான் போகிறேன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 3 months to 6 months என்னுடைய ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும். நல்லா வெயிட் ரிடக்ஷன், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு, இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா நான் எக் ஃப்ரீசிங் போகிறப்ப எக்கு நம்பர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும், குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். சில மெடிசன்ஸும் இருக்குது. சப்போஸ் இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு ஹார்மோன் பார்ப்போம், ஏஎம்ஹெச்னு சொல்லி, அது எவ்வளோ இருக்குது அதை பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபெர்டிலிட்டி, எவ்வளோ எக்கு பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்னு பார்ப்போம் ஸ்கேனில், அதில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ கருமுட்டை கண்ணுக்கு தெரியுது. அதை வச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரி ஓகே இவ்வளோ எக்கு பேலன்ஸ் இருக்குது, அப்போ நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு நல்லா கருமுட்டை வரும் அப்படின்றது தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு ஒரு டெஃபினட்டாக ஐடியா கிடைக்கும். பட் எல்லா பேஷண்ட்ஸுமே ஈவன் ஐவிஎஃப் போகிறாங்க, இல்லை எக் ஃப்ரீசிங் போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு லாஸ்ட் அந்த போகிறதுக்கு ஒரு 3 months முன்னாடிலேருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட், குட் ஸ்லீப், நல்ல ஒரு ஃபுட்டு, அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த சக்ஸஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குற சக்ஸஸ், அந்த எக்கோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ தட் ஃபியூச்சரில் இட் மே பி யூஸ்ஃபுல். அவங்க அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா யூஸ் ஆகும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேம், இப்போ நம்ம வந்து இதை எடுக்கிறதுக்காகவும் அதை ப்ரிசர்வேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெயினோ இல்லை அந்த ஒரு எடுக்கிற டைம் பீரியட்ன்றது ரொம்ப பெயினான ஒரு டைம் பீரியடாக இருக்குமா? யூஸ்வலாக நம்ம எக்கு எடுக்கிறப்ப நம்ம வந்து அனஸ்தீசியா கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து தான் எடுப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த பீரியட்ஸான 2வது நாள்லேருந்து ஆரம்பிப்போம். 2வது நாள்லேருந்து இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டே வருவோம் ஹார்மோன்ஸு. அப்புறம் ஒரு 6th day 8th day அது மாதிரி கிராஜுவலாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வருவோம். நமக்கு வந்து தேவையான எக்கு 15 to 20, மேபி ஒரு தடவையிலே சில சமயம் கிடைக்கும், சில சமயம் 2 தடவை கூட நம்ம எக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு தடவையில் பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு ஒரு 10 to 12 எக்காவது கிடைக்கணும். ஒரு ஓவரில் ஒரு 7-8 எக்கு, அடுத்த ஓவரில் 7-8, இதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வரப்போ இந்த பக்கம் 2 பக்கமும் கரெக்டாக ஓரளவு இருக்குது அப்படின்னா அந்த லாஸ்ட் நியரிங் எக்கு எடுக்கிற டயத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வயிறு அப்படியே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கலாம், ப்ளோட்டிங் இருக்கலாம், கொஞ்சம் கை கால் வலி இருக்கலாம், வீக்கம் இருக்கலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஓவரியுமே 5-6 சென்டிமீட்டர் இருக்கும். நார்மலாக குட்டியாக இருக்க ஓவரிஸ் அது எவ்வளோ எக் இருக்கிறதுனால சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அடி வயிற்றில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியும். பட் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அடுத்தது இந்த எக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம், அது கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கரெக்டாக 36 hours எல்லா எக்கையும் மயக்க மருந்து கொடுத்து தான் எடுப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் பெயின் இருக்காது. அது வயிற்றுலலாம் ஒன்றும் கட்டலாம் கிடையாது. ஒன்லி பஜனா வழியாகவே அந்த ஸ்கேன் பண்ணுற ப்ரோப் இருக்கு இல்லையா, அதே தான் யூஸ் பண்ணுவோம். அதோடய ஒரு நீடிலும் அதோடய அட்டாச் பண்ணியிருப்போம். அதில் ஸ்கேனில் கரெக்டாக பார்த்து எந்த இடத்துல எக் இருக்கோ அந்த இடத்துல அந்த நீடில் உள்ளே போகும். அந்த நீடில் வந்து உள்ள ஹோல் இருக்கும், இங்கேருந்து அதை வந்து சக் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எடுக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே அந்த எக்குக்குள்ளே இருக்கிற அந்த ஃபாலிக்கல்னு சொல்கிறது, நீர்க்கட்டின்னு சொல்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கும்போது அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரான எக்கும் அதுக்குள்ளே வந்துடும். ஓகே மேம், தேங்க்யூ.